irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல். 68 சொல்லிட்டு இருக்காங்க. மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்குறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன், யூபியிலையோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68 கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள். நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுறாங்க? அவங்க என்னமா சொன்னா சொல்லுங்க. நான் ஏங்க கேள்வி கேட்குறவங்க ஏற்கனவே சொன்ன பதில் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். நான் தான் சொல்றேன், ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை மாத்துன்றாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்க இந்தியன்றதில் 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்கள்லாம் 3வது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க குழந்தைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து. இது ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணும்ன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால இருக்காது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுறீங்க? அதனால திருப்பி மும்மொழின்னு சொன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும், உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. ஏங்க எங்கள்கிட்ட 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? ஏங்க திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க, மும்மொழின்னு. சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்புல. ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன்னு பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7வதுல கேட்டான், அப்பா
நான் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டான். அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கடைக்கு போய் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3வது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே. அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதை எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்? கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி, தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி. அதனால சூசகமா சொன்னாங்க. சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும், அதை நான் இந்த அவையில சுட்டி காட்ட விரும்பவில்லை, அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால கனிமொழி அக்கா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்க, மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள கனிமொழி அக்காக்கு பிரச்சனை, அவங்க என்ன பேசினாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி அக்காக்கு அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதனால கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். அதிகாரப்பூர்வமா சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுங்க நம்ம முடிச்சிடறேன் என்ன கேள்வி. சிங்கப்பூர் சிட்டிசன் அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி கொடுப்போம், அவங்க எடுத்து படிக்க போறாங்க. கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க. தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு. உங்க மகனுக்கு ஒரு நியாயம், ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு, ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது. ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவா? ஸ்டாலின் அவர்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நேத்து பண்ணாங்கன்னா, என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னா 2 நிமிஷத்துல 10 பொய் சொன்னாரு. எனக்கே ஆச்சரியம். எப்பவுமே முதலமைச்சர் வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு பொய் தானே சொல்லுவாரு, இப்ப அதிகப்படுத்திட்டாரு. அதனால நீங்க எங்க வீடியோவை பார்க்கணும். நான் அதை சும்மா ஜோக்குக்காக சொல்லிங்கன்னா 2 நிமிஷத்துல முதலமைச்சர் சொன்ன 10 பொய்யும் கண்டுபிடிச்சு அதுக்கு நாங்க உண்மையை சொல்லியிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்ககிட்ட இருந்து கல்வியை பிடுங்க, தேசிய கல்விக் கொள்கை எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு உங்க மேல சமஸ்கிருதத்தை திணிக்க. இது போன்ற பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கன்னா இது ஒன்று. அதே மாதிரி ஒரு பொய்யத்தான் நாக்பூர்னு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. நாங்க சொல்றோம் நாக்பூரை விடுங்கண்ணே, கோபாலபுரத்துக்காரங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு 2 மொழி கொள்கை வேண்டுமா? நாக்பூரை விடுவோம், கோபாலபுரத்துக்கு வருவோம். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடியவங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி, கோபாலபுரத்தில் இருக்கிறவங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்த, கோபாலபுரத்தில் இருக்கவங்க இன்டர்நெட். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது 2 மொழி கொள்கை இல்ல, கோபாலபுரத்து மாடல். இது 2 மொழி கொள்கை இல்ல, நாக்பூர் மாடல்ல அப்புறம் பேசுவேன்னா. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கோபாலபுரத்து மாடலை கொண்டு வர்றாரு. நாங்க பாரதிய மாடல் 3 மொழி படிக்கணும்னு சொல்றோம், தமிழக மாடல் சொல்றோம். இது கோபாலபுரத்து மாடலுடைய 2 மொழி கொள்கை ஜெயிக்குமா இல்ல இந்திய மாடல் 3 மொழி கொள்கை ஜெயிக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நான் என்னதான் பேசினாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த தீர்வும் கிடைக்க போறதில்ல. இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கு. முதலமைச்சர் அவர் கனவுல இருக்காரு. அவர் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கறனால நம்ம ஜெயிச்சிருவோம். முதலமைச்சர் வைத்திருப்பது அவர் மீது நம்பிக்கை இல்ல, கூட்டணி மீது நம்பிக்கை. இன்னைக்கு யாரு பிரிஞ்சு போகாம இருந்தா இவங்க 2%, இவங்க 4%, 6% எல்லாம் சேர்த்து 3% வரும். அதனால எல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆகும்னா அவங்க கூட்டணியை பத்தியே பேசல, மக்கள் முடிவெடுப்பாங்க. நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி பார்க்க மாட்டாங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, வருகின்ற காலத்துல அதை பத்தி தெளிவா பேசுவாங்க. ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆருடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கையை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் 2 மொழி கொள்கை தான். அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும், ஏபி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால் இந்த புரளி எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்கள் திணிக்கிறோம், ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு.
நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன். ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும், ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து, அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து, எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து ஹிந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை, என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை. யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுங்க, கட்டாயப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு 3வது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை. என்றைக்கும் 2 மொழி தான் எங்களுக்கு, இரட்டை மொழி கொள்கை தான் எங்களுக்கு. இந்த தலைப்பில் எத்தனையோ வாதங்களில், எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்ற பிறகு இதை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் 3 மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அமல்படுத்தி அதனால் குழந்தைகள் அனைவரும், சிலர் இல்லை அனைத்து, சராசரி பாசிங் மார்க்கோ கிரேடோ இல்லை வேலை வாய்ப்போ சிறப்பாக முன்னேறி இருக்கு என்று எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அன்றைக்கு இந்த விவாதத்தை திருப்பி நாங்கள் துவக்க தயாராக இருக்கோமே தவிர, அது வரைக்கும் திருப்பி பழைய கருத்தை சொல்லி எத்தனை வாதத்தை தாண்டியும் திருப்பி புரளையை எழுப்பி இந்த விவாதத்தை நீடிக்க விரும்பினார்கள் என்றால் எனக்கு எந்த வகையிலும் இதுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு எட்டாது, எங்களை கை விட்டுருங்க, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான், இந்த தலைப்போடு முடிச்சிருவோம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல்.